Hello viewers, welcome to 234 Wheels. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா மஹிந்திராவோட புதுசு KUV 100. KUV 100. KUV ஓட full form வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா Cool Utility Vehicle. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் பிரீமியர் ஹேட்ச் அண்ட் an SUV. இந்த மஹிந்திராவோட மெயின் டார்கெட் வந்து இந்த வண்டியை பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் த ஃபர்ஸ்ட் டைம் SUV டிரைவர். இந்த வண்டியோட மெயின் ஃப்ரண்ட் ஃபீச்சர் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஹெட்லாம்ப்ஸ் தான். இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட போனரோட கடைசி வரையும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாகவும் ரொம்பவே ஸ்போர்ட்டியா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட சைட் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல காம்பாக்டான ஒரு லுக் கொடுக்குது. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 14 inches அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் SUV, as a மினி SUV இந்த வண்டிக்கு வந்து இந்த 14 inches வந்து ரொம்பவே சின்னதா தெரியுது. இந்த மஹிந்திரா KUV 100 ரேர் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக்கோட ரேர் போஸ்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. பூட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா மித்த SUV மாதிரி பெரிய பூட் ஸ்பேஸ் கிடையாது. இது வந்து ஒரு 243 லிட்டர் பூட் ஸ்பேஸ். நீங்க வந்து இன்கேஸ் உங்களுக்கு அதிகமா ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ரேர் சீட்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா மடிச்சு அந்த கம்ப்ளீட் ஏரியாவை நீங்க வந்து ஆஸ் உங்க பூட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நீட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோல்ல இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கியர் பொசிஷன் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது வந்து ஹேண்ட் பிரேக் பொசிஷனும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் மெயினா வந்து எது கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு தான். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 6 seater SUVன்னு சொல்றாங்க. முன்னாடி 3 பேர் பின்னாடி 3 பேர் உட்காரலாம். இந்த சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இல்லைன்னா ஒரு லீனான ஒருத்தரை வந்து இதுல உட்கார வைக்க முடியும். அண்ட் இதுல இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்க் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை நீங்க உட்கார வைக்கிறீங்க, நீங்க வண்டி ஓட்டும் போது இன்கேஸ் சடனா பிரேக் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா டைரக்டா வந்து இந்த கியர்ல தான் போய் இடிப்பாங்க. இது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா இதுல வந்து தனியா வந்து உங்களுக்கு ஏர் பேக் கொடுக்க முடியாது. ஸோ ஆக்சுவலா இந்த சீட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது என்னால சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையும் பெரிய யூஸ் ஒன்றும் இல்லை. ஆனா இதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த சீட்டை வந்து நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹேண்ட் ரெஸ்டா யூஸ் பண்ணலாம். அதுக்கு வேணா இது ரொம்பவே நல்ல ஒரு ஃபீச்சர் தவிர as a 3 seater கான்செப்ட் வந்து இது வந்து பெருசா வந்து ஈடுபடாது. இந்த ரேர் ஏரியால வந்து சீட்டிங் பொசிஷனும் சரி, லெக் ஸ்பேஸும் சரி, ஹெட் ஸ்பேஸும் சரி எல்லாமே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க ஒரு 6 footer இருந்தா கூட ரொம்ப ஈஸியா இதுல வந்து நீங்க உங்களை பிளேஸ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங். ஸோ வியூவர்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த KUV 100 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த SUVல வந்து நம்ம உட்கார்ந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரோட் வியூ தான் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா ரோட் வியூ ரொம்பவே கிளியரா இருக்கும். உங்களால போனட் பார்க்க முடியும், ரோட கிளியரா பார்க்க முடியும். ஆனா இந்த வண்டியில நீங்க உட்காரும் போது ஒரு ஹேட்ச்பேக்லயோ இல்ல ஒரு செடான்ல உட்கார ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த போனட் வியூ இல்ல. ஏன்னா டேஷ்போர்டு வந்து ரொம்பவே ஹியூஜாவும் ரொம்பவே போல்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது வந்து இந்த வண்டியோட பிக்கப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே ட்ரெண்டியாகவும் ரொம்பவே பெப்பியாகவும் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த வண்டியில வந்து 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்கனாமி மோட் அண்ட் த பவர் மோட். இது வந்து நிறைய வண்டியில இருந்திருக்கு. நான் இதுலயும் கொடுத்தனால நிறையவே டிஃபரன்ஸ் கொடுக்குது. ஆக்சுவலா இந்த வண்டியில நீங்க வந்து ஓட்டும் போதே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நான் அட் பிரசன்ட் வந்து பவர் மோட்ல ஓட்டிட்டு இருக்கேன். பவர் மோட்ல ஓட்டும் போது ரொம்பவே வந்து வண்டி வந்து ரொம்பவே பெப்பியாகவும் ரொம்பவே ரெஸ்பான்சிவா இருக்கு. ஆனா இதே வந்து எக்கனாமி மோட்ல போடும்போது கிட்டத்தட்ட 50% எனக்கு பொறுத்த வரையும் ஒரு 50% வந்து அந்த ஃபீலே கட் ஆயிடுது. இந்த வண்டியோட என்ஜின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் 1.2 அதாவது 1200cc என்ஜின், 3 cylinder ப்ராப்பர் டீசல் என்ஜின். அண்ட் இது வந்து மஹிந்திராவோட என்ஜின் தான். இது வந்து நியூ கிரியேஷன். அதாவது M Falcon சொல்லி இதை வந்து நேம் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து மஹிந்திரா வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணல. இப்போ வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸ்குள்ளேயும் வந்து அவங்க இந்த செக்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணனால இது வந்து மஹிந்திராவுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜும் சரி, புது கேட்டகரி வந்து இவங்க வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்கன்றது நம்ம வந்து சொல்லலாம். இந்த வண்டியோட கிளட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூதாகவும் ரொம்பவே சாஃப்டா வந்து ஃபீல் ஆகுது. ரொம்பவே வந்து நீங்க பிரஷர் போட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மஹிந்திரா இந்த வண்டியில வந்து சஸ்பென்ஷன் கொடுத்தது ரொம்பவே சாஃப்டா இருக்குன்னு சொல்லலாம். சிட்டி டிரைவ்ல இந்த சின்ன சின்ன மேடு பள்ளத்துல எல்லாம் ஓட்டும் போது நல்லாவே ஸ்மூதா இருக்கு. ஆனா இந்த சாஃப்ட் சஸ்பென்ஷன் கொடுத்தனால
கார்னர்ஸ்ல வந்து ஸ்டேர் பண்ணும்போதோ இல்ல வந்து திரும்பும் போதோ வந்து பாடி ரோல் வந்து கொஞ்சம் அதிகமா தெரியுது வண்டியில. 100க்கு மேல புஷ் பண்ணும்போது இந்த வண்டி வந்து கொஞ்சம் இன்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷா தான் ஃபீல் ஆகுது. இந்த வண்டியோட பிரேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 2 டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக்ல வந்து 2மே ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பிரேக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரையும் ரொம்ப ப்ரிசைஸா கிடையாதுங்க. KOV 100 வந்து பாத்தீங்கன்னா 2 வெர்ஷன்ல வருது. ஒன்னு வந்து பெட்ரோல், இன்னொன்னு வந்து டீசல். பெட்ரோல்ல 12 வேரியன்ட் இருக்கு, டீசல்லையும் அதே 12 வேரியன்ட் தான் இருக்கு. அண்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா 4.48 lakhs இருந்து ஆரம்பிச்சு டீசல் வந்து கிட்டத்தட்ட 7.28 lakhs வரையும் போகுது. அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் வந்து மஹேந்திரா என்ன கிளைம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 18 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்றாங்க அண்ட் டீசல் வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்றாங்க. ஆனா நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வண்டி வந்து பாத்தீங்கன்னா டீசல் வண்டி அண்ட் இந்த டீசல் நம்மளுக்கு கொடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் 18 கிலோமீட்டர்ஸ் per லிட்டர் கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஒரு டீசென்டான மைலேஜ்னு சொல்லலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு மினி SUVக்கு. ஸோ இந்த வண்டியை பத்தி நீங்க நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வண்டியோட உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பை ஃப்ரம் வருண்.